அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஆடி அமாவாசை எப்படிப்பட்டதாக அமைய போகுது, ஆடி மாதம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த ஆடி அமாவாசையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும், அல்லது உங்களோட வாழ்க்கையில் தடை வருமா, அந்த தடை வந்தால் அதை எப்படி உடைத்தெறியணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். துலாம் ராசி என்று சொன்னாலே சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் நீங்கள். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டை புதன்கிழமையில் செய்யுங்கள். நன்மைகள் உங்களை வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளும் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அன்னை அவர்களை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும். காரிய தடைகள் அனைத்தும் விலகும். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஏனெனில் உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை என்பதனால வெள்ளிக்கிழமையில் புதன்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதாக அமையும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்தீங்கன்னா நன்மைகள் பலமும் வந்தடைவதை நீங்களே கண்கூடாக காண முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனலில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். துலாம் ராசி என்று சொன்னாலே பொதுவாக நீங்கள் மிகவும் நேர்மையான நபர்களாக இருப்பீர்கள். இந்த சமாதான தூதுவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நீதி நேர்மையை சரியாக தராசு எப்படி எடை போடுதோ அதுபோல எடை போடக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எல்லார்கிட்டையுமே மிகவும் எளிமையாக பழகிவிடுவீர்கள். சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு விஷயத்தில் நடக்கிற சரி எது தப்பு எது என்பதை தயங்காமல் சொல்லக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மிகவும் ரசித்து வாழ்வீர்கள். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவர்கள் தான் நீங்கள். மிகவும் ஆசைப்பட மாட்டீர்கள். ஆடம்பரத்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீர்கள். என்கிட்ட இருக்கிறதே என்னோடது, அதை வைத்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்பவர்கள் தான் நீங்கள். பல பேருக்கு உங்களோட வாழ்க்கை உங்களோட செயல் எல்லாமே ஒரு உதாரணமாக இருக்கும். உங்களை பார்த்து தான் நிறைய பேர் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள். உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கு பாருங்கள், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட தான் அதற்கு சரியான தீர்வு கேட்பார்கள். ஏனெனில் நீங்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்கிற நம்பிக்கை உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் சமநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தின் மீதும் மிகவும் அன்பு பண்பு பற்று கொண்டிருப்பீர்கள். எல்லோர்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பு மரியாதையாக பேசுவீர்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே சமநிலையோடு கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். நேயமான மற்றும் நேர்மையான முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். இந்த துலாம் ராசியில் இருக்கிறவர்கள் பாருங்கள், கதை கவிதை இசை நடனம் இது போன்ற கலைகளில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பார்ப்பதற்கு மிகவும் அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் தான் நீங்கள். இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்றவர்கள் கூட எளிதில் பழகி அவர்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு, இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசி என்று சொன்னாலே பிறர் துன்பத்தில் தோள் கொடுக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள்.
இந்த ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைப்பு எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம். முதலில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வரைக்கும் முயற்சியை கைவிடாதவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதம். ஏனெனில் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்குமே லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரனோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். விற்பனை அதிகரிக்கும். வருமானம் உயர்ந்து காணப்படும். சிலருக்கு இழுபறியாய் இருந்த ஒப்பந்தம் கை வந்து சேரும். புதிய சொத்து சேர்க்கை சேரும். 30ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் விரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் பொழுது செலவுகளை உண்டாக்கினாலுமே மாதம் முழுவதும் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால வருவாயில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது. தட்டுப்பாடு இல்லாமல் கையில் பணம் இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீர்கள். குடும்பத்திலுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு லாபாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால அரசு வழிமுறை முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு அனுமதி எதிர்பார்த்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். வியாபாரம், தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வரும். சிலருக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் புதிய சொத்து சேர்க்கை வரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துவிடும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடைபோடக்கூடியவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம். யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனாலையும் அவருக்கு குருவின் பார்வை கிடைப்பதனாலையும் உங்களோட கனவு நனவாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள், ஏற்பட்ட அவமானங்கள் உங்களை விட்டு விலகிவிடும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துவிடும். சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த வழக்குகள் சாதகமான முடிவை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரியவர்களோட ஆதரவால் நன்மையாக கிடைக்கும். பாகிஸ்தான குரு வரவு அதிகரிப்பார். நீண்ட நாள் கனவு இந்த சமயம் உங்களுக்கு நனவாகும். வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம், செல்வாக்கு, பட்டம், பதவி இந்த கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைந்திருக்கு. சமூகத்திலுமே உங்களுடைய சிறப்பான செயல்களால் அந்தஸ்தும் மரியாதையும் கூடும். உடலில் இருந்து பாதிப்புகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். 8ஆம் தேதி முதல் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது வியாபாரிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து சேரும். வியாபாரம், தொழிலுக்காக கேட்டிருந்த பணம் வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்வதனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும். பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். மிக காலமாக நிறைவேறாமல் இருந்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இந்த அமைப்பு வரும்பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும். உறவுகள் மத்தியிலுமே நல்ல ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்களாக வாழக்கூடியவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளை காணாமல் செய்ய போறார். அலட்சியமாக உங்களை பார்த்தவர்கள் கூட ஆச்சரியமாக பார்க்க போவார்கள். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். வசதி வாய்ப்புகள் கூடும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதுவும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கலைஞர்களுக்கு வரும். வாங்க நினைத்த சொத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீர்கள். பழைய கடன் அடித்து நிம்மதி பெருமூச்சு விட போறீர்கள். பணவரவில் இருந்த தடை விலகும். பொன் பொருள் சேர்க்கை வரும். வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த உங்களோட நிலை உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பை பெறும்.
இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையாக இருக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலக கன்னிராசி அன்பர்கள் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள். நல்லது வந்து சேரும். ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், இதை பெறக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். கிரக நிலைகள் எல்லாமே பல வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு கவனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தலாம், நன்மைகளை பெற முடியும். இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்தால் நன்மைகளை பெற முடியும் என்பதை பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்தால் மிகவுமே நல்லது. மிக முக்கியமான நாள் இந்த ஒரு நாள். மற்ற அமாவாசையை விடவே ஆடி அமாவாசை அதீத சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் அளவில்லாத புண்ணிய பலன்களை நாம் பெற முடியும். ஆடி அமாவாசைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவர்களோட ஆசிகளை பெறுவதற்கு மிகவுமே உகந்த ஒரு காலகட்டம் இந்த ஆடி அமாவாசை நாள். முன்னோர்களுக்கு அவர்களோட மறைவிற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருந்து அவர்கள்கிட்ட வேண்டிய வரங்களை நாம் பெறணும் அப்படின்னு நினைத்தார் அதற்கு மிகவுமே ஏற்ற ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை நாள். அதுவும் ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் வைத்து தர்ப்பையும் கொடுக்கிறது அளவில்லாத புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். புற்களில் தர்ப்பை புல் மிகவுமே விசேஷமானது. இது தானாக தோன்றி நிலத்திலேயும் வாடாது, நீரிலேயும் அழுகாது. இந்த ஒரு தன்மை கொண்டது. இதனால்தான் இதில் முன்னோர்களின் ஆத்மாவை ஆவாகனம் செய்து வழிபடுகிறார்கள். அமாவாசை, கிரகணம் போன்ற நாட்களில் தர்ப்பை புல்லின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த புல்லை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கிறார்கள். பெரியவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் நன்மைகள் பல மடங்கு வரும். பித்ரு தோஷம் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் பல மடங்கு உயரும். இப்போ எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தெய்வ வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது. ஆனால் சில விஷயத்தை நாம் தெரியாமல் தவறுதலாக செய்துவிட்டு பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடுகிறோம். அந்த வகையில் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, நகைகளை அடமானம் வைக்கவே கூடாது. எந்த ஒரு பொருளையுமே கடனாக கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இரவல் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அன்றைய தினம் நகம் வெட்டக்கூடாது. முக்கியமாக முடி வெட்டவே கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. வெறும் நெற்றியோடு இருக்கக்கூடாது. மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீறு ஏதாவது அணிந்திருக்கணும். வெறும் நெற்றியோடு அன்றைய தினம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யாருக்கிட்டையுமே கோபப்பட்டு பேசி அவர்களிடம் வீண் பிரச்சனை, சண்டை, தேவையில்லாத வார்த்தைகளையோ சாபத்தையோ வாங்கவே கூடாது. அன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். உங்களிடம் அவர்கள் சொன்னாலும் நீங்கள் சண்டை போடும்போது மனதளவில் ஏதாவது திட்டி சாபத்தை விட்டுவிடுவார்கள். இந்த ஒரு விஷயம் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருங்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.